வெறும் இந்து முஸ்லீம் சொல்லி சண்டையை மூட்டுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசுறது, தீவிரவாதி என்று சொல்றது, இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி காரி துப்பக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் தான் இன்றைக்கு அசாம் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கோ அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்களை மக்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய ஆட்சியை பார்க்குறோம். தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்கள் முன்னால் நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 15ஆம் தேதி அன்று அசாம் பாஜக உடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த வலைதளத்தில் இன்றைக்கு புதிய டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு வீடியோவை தயார் செய்து அவருடைய அந்த எக்ஸ் தளத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்கிறாங்க. இது யார் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அசாம் மாநிலத்தில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த தளத்தில் ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த வீடியோவை பதிவு செய்கிறாங்க. அந்த வீடியோ என்ன சொல்லுகின்றது, இதைத்தான் நாம கூர்ந்து கவனிக்கணும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லி அந்த வீடியோவில் ராகுல் காந்தியுடைய உருவம் கொண்ட வீடியோவை தயாரித்து போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வயசானவர் தலையில் தொப்பியை மாட்டிக்கிட்டு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ரோட்டில் உட்காந்து கரியை அறுக்கிற மாதிரியும், ஸ்டேடியத்தில் முஸ்லீம்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு காட்சி மாதிரியும் இப்படி ஒரு வீடியோவை தயார் பண்ணி அந்த எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அசாம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி மட்டும் இல்லை என்று சொன்னால் அசாம் மாநிலம் முழுவதும் முஸ்லீம்கள் இப்படிதான் பரவி இருந்திருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஆட்சி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவங்களுடைய பார்வை என்ன இருக்குன்னு சொன்னால், எல்லாமே பாகிஸ்தானிங்க தான், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே அசாமில் இப்படி பரவி இருந்திருப்பாங்க. மாட்டு இறைச்சி அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமாக ஆயிருக்கும், அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விஷம கருத்துக்களை அந்த வீடியோ காட்சியில் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மாட்டுக்கறி அங்கீகாரம் கொடுத்தா மாதிரின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது அவங்களுக்கு புரியணும். இந்தியாவில் மாட்டுக்கறி என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. இந்திய அரசாங்கமே அதுக்கு அனுமதி கொடுத்து தான் ஏராளமான மாடுகள் அறுக்கப்பட்டு கடைகளில் லைசன்ஸ் வாங்கி எல்லாம் பெரிய பெரிய கடைகளில் சின்ன சின்ன கடைகளில் எல்லாமே இந்த மாட்டுக்கறி விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, இந்த மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடக்கூடியதை நாம் பார்க்குறோம். உலகத்துக்கே தெரியாது. அதே நேரத்தில் அசாமில் ஏதோ பெருசாக இவர் சாதிச்சிட்டோம், நாம் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இந்த மாட்டுக்கறிலாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எந்த வகையில் சொல்கிறாரு அவருக்கு தெரியலை. இவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒன்று கிளப்பிக்கிட்டே இருக்கணும். பீஃப் ஜிஹாதுன்னு வாங்க, லவ் ஜிஹாதுன்னு வாங்க, ஜீன்ஸ் ஜிஹாதுன்னு வாங்க, இப்படி ஏதாச்சும் ஒன்று முஸ்லீம்கள் மீது இப்படி சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு தான் அவங்களுடைய வண்டி ஓடுது. ஒரு ஆட்சியாளர் எப்படியெல்லாம் ஆட்சி நாம் நடத்தணும், மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சோம், இனி வரக்கூடிய காலங்கள் மறுபடியும் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம், ஒரு மாநில வளர்ச்சிக்காக என்ன செய்வோம், இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு கூடியவர்கள் சொல்லணும். ஆனால் பாஜகவை பாருங்களேன், 2014 இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொன்னால் பாஜக தான். அது எப்படி ஆட்சியில் அமர்ந்தாங்க, அப்படி ஆட்சி ஒவ்வொரு வாட்டியும் இந்த 3வது முறை ஜெயிச்சாங்களே, இந்த 3வது முறை எப்படி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மத்தியில் புட்டுன்னு எடுத்து வச்சார். எப்படிலாம் இவங்க திருட்டு ஓட்டு, மக்கள் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்கல, திருட்டு ஓட்டு. ஒரே வீட்டில் 200 பேர் 10க்கு 10 இருக்கக்கூடிய அந்த இடத்துல 200 பேர் இருக்கிறதாவும் 200 பேருக்கு அந்த வாக்கு அட்டை கொடுத்து எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கொடுத்து அவங்கள ஓட்டு போட வச்சு இருக்கிறவங்களை செத்துட்டான்னு சொல்லி செத்தவனை இருக்கிறான்னு சொல்லி இப்படி எல்லாம் கோல்மால் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் இவங்க என்ன பண்றாங்க, இந்த திருட்டு ஓட்டுகளை திருடக்கூடிய அந்த செயலை செய்துதான் ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லத எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் புட்டு வச்சாங்க. அதுக்கு பதில் காணும். இப்போ அசாம்ல என்ன பேசுறாங்க, பாஜக மட்டும் அசாம்ல ஆட்சியில இல்லைன்னு சொன்னா இப்படி முஸ்லீம்கள் என்ன இருக்கும், பரவலா இவங்களுடைய ஆட்சி நடந்திருக்கும், பாகிஸ்தானுடைய ஆட்சி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷம கருத்து பரப்பக்கூடியதை பார்க்குறோம்.
ஏஐ டெக்னாலஜியில் அதுக்கு வீடியோ தயார் பண்ணி போடுறாங்க. இப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் மக்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி விஷம கருத்து மக்கள் மத்தியில் தூவி விடக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க. அதில் சொல்லக்கூடிய கருத்து தான் நம்ம நோட் பண்ணணும். சொல்லக்கூடிய கருத்து என்ன, பாஜக மட்டும் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் இப்படி பரவி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன இவங்க நினச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக தான் இவங்க இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இந்த நாட்டில், அப்படியே முஸ்லீம்கள்லாம் அப்படியே எல்லாருமே பரவி பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருந்து முஸ்லீம்கள் வைத்ததான் சட்டம், முஸ்லீம்கள் இந்திய நாட்டில் சட்டத்தை மதிக்காமல் அப்படியே வாழ்ந்தாங்க. என்ன சொல்றீங்கன்றது உங்களுக்கு புரியலையா? மக்கள் அந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் சங்கி அல்லாதவர் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த வீடியோ காட்சியை பார்த்து சரியாக தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த வீடியோ பார்த்த உடனே முகம் சுடிக்கக்கூடியதை பார்க்குறோம். காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வெறும் இந்து முஸ்லீம் சொல்லி சண்டையை மூட்டுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசுறது, தீவிரவாதி என்று சொல்றது, இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி காரி துப்பக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் தான் இன்றைக்கு அசாம் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கோ அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்களை மக்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய ஆட்சியை பார்க்குறோம். கர்நாடகாவில் பார்க்கல, சின்ன குழந்தைகளை வச்சு ஒரு விஷம கருத்தை உருவாக்குனாங்க. அதை வச்சு கலவரத்தை உருவாக்கலாம், மதச்சண்டையை உருவாக்கலாம், அதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன நிலைமை, ஹிஜாப்ன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகள் ஹிஜாபோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை எதிர்ப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஆண் மாணவர்களை வைத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுங்க அப்படின்னு உசுப்பேத்தி என்ன நடந்தது, மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு கர்நாடகாவில் தேர்தலை சந்திச்சாங்க, ஜெயிக்க முடிந்தது அவங்களால, மக்கள் தூக்கி வீசினாங்களா இல்லையா? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏஐ டெக்னாலஜியை வைத்து நீங்க தயாரிச்சு போட்டாலும் சரி, என்ன நீங்க சதி வேலை செய்தாலும் இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சங்கிகள், நீங்கள் இந்துக்கள் கிடையாது, முஸ்லிம்கள் கிடையாது, நீங்கள் இந்தியர்களே கிடையாது என்று சொல்லி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்று சொன்னால் மக்கள் இன்றைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் போராடினார்கள், இப்போ இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் மக்களோடு அரவணைத்து போறாங்க, இதையெல்லாம் அசாம் மட்டுமல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் முஸ்லிம்கள் என்னென்ன செய்யறாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்பதை அவர்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மழை வெள்ளம் வந்து விட்டால், இவர் சொல்றாரு பாஜக ஆட்சி இல்லைன்னு சொன்னா பாகிஸ்தானுடைய ஆட்சி தான் இங்க நடக்கும்னு சொல்றாரு. அந்த பாகிஸ்தான் வந்தாலும் கூட இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களை விரட்டுவதற்கு முன்பாக இந்திய முஸ்லிம்கள் அவர்களை விரட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்திய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தான் இப்படி என்ன செய்வாங்க, ஜோடிச்சு பேசி நமக்கு எப்படியாச்சும் இழிவுபடுத்தி அதை வச்சு இவங்க ஓட்டு வங்கியை சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒவ்வொரு மழை வெள்ளம் வரக்கூடாது, மக்களுக்கு ஏதாச்சும் இயற்கை பேரிடர் வந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் பார்த்தாலும் மக்களுக்கு உதவுவதற்காக முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான். நாம பெருமைக்காக சொல்லலை, போய் விசாரிச்சு பாருங்க. இன்றைக்கு எக்ஸ்தலத்தில் போட்டார்ல, அவருக்கே தெரியும். நமக்கே நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு மழை வெள்ளம் பாதிக்கப்படும் சொன்னா முஸ்லீம் தான் உதவு வருவான். கொரோனா போன்ற நோய் வந்துருச்சு, ஏதாச்சும் பாதிப்புன்னு சொன்னா முஸ்லீம் தான் நமக்கு உதவு வருவான். வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும், இந்துக்களை மூளை செலவு செய்ய வேண்டும், மற்ற இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை மூளை செலவு செய்து இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் என்று சித்தரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது போன்ற செயல்களை பண்றாங்க. அந்த வீடியோ காட்சியில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தான் இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு காட்சியை பாருங்களேன். மாட்டுக்கறியா இருக்கிறாரு, நடு ரோட்ல உட்காந்து ஒரு பெரியவர் மாட்டுக்கறியா இருக்கிறாரு. என்னப்பா இது, அது இவர் சொல்லி காட்டுறாங்க. அசாமில் பிஜேபி ஆட்சி இல்லைன்னா மட்டும் அப்படியே மாட்டுக்கறி வந்து அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வமாக ஆக்கிடுவாங்க. இப்போ மட்டும் என்ன இல்லீகலா பண்றோமா? சட்டவிரோதமா மாடுகள் அறுக்கப்படுகின்றதா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா மாடுகள் அறுக்கப்படுறது, கடைகளில் விற்கப்படுறது ஒரு புறம் இருக்கட்டும், உலகத்திலேயே மாட்டுக்கறியை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, எக்ஸ்போர்ட் பண்றதுல 2வது இடம் இந்தியா. இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க யாரு? முஸ்லிம்கள் பண்றாங்களா?
இந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எத்தனை கம்பெனிகள் இருக்கின்றதோ அத்தனை கம்பெனிகளுடைய பெயர் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே முஸ்லிம்களுடைய பெயராக இருக்கும். அதோடைய ஓனர் யாரு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சங்கிகள் தான் இருப்பாங்க. பெயர் மட்டும் அரபிக் பெயரை வச்சுட்டு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றீங்க. மாடு தான் எங்களுக்கு அம்மா, மாடு தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்றீங்க. மாட்டை நம்ம வியாபாரத்துக்கு ஒரு வியாபாரி ஒரு வண்டியில எடுத்துட்டு போனா உடனே அந்த வண்டியை பிடிச்சு அவங்களை அடிச்சு அந்த மாடுகளை நீங்க கொண்டு போறீங்களே. பல ஆயிரக்கணக்கான பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க கொண்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி மாட்டை கொண்டு போயிடுவாங்க. என்ன பண்றீங்க, மாட்டுகளை அதுக்கு தீனி போட்டு நீங்க வளர்க்குறீங்களா? கிடையாது. இப்படி மாடுகளை இவர்கள் திருடி, எப்படி ஓட்டு திருடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மாடுகளை திருடி கொண்டு போய் இவங்க அவங்களுடைய இடத்துல அறுத்து அந்த மாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் 2ஆம் இடத்துல இருக்கு. இவங்க சொல்றாங்க அசாம்ல பாஜக அரசாங்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மாட்டிறைச்சி அதிகாரப்பூர்வம் ஆகிடும். அதிகாரப்பூர்வம் தான். அதிகாரம் யாரு கொடுத்துருக்கா? இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே பாஜக அரசாங்கம். இந்த பாஜக அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இருக்காரு, அவருடைய அதிகாரத்தில் தானே இந்த அதிகாரம் கொடுத்திருக்கு, அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அவ இப்படியெல்லாம் அங்கீகாரத்தை கொடுத்து இந்துக்கள் மத்தியில் என்ன சொல்றது, இவங்க முஸ்லீம்கள் தான் மாட்ட அறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய பெயரை வைத்து முஸ்லீம்கள் கெட்டவர்கள் என்று காண்பித்து மூளை செலவு செய்துதான் இவர்களுடைய வயிற்று பொழப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாக்கு வங்கியை இவங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துக்களை மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை மூளை செலவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னால் குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் லவ் ஜிஹாது, ஜீன்ஸ் ஜிஹாது, பீஃப் ஜிஹாது இது போன்ற செயல்களில் இது போன்ற வீடியோ காட்சிகள் சினிமா எடுக்கிறாங்க. இல்லாத ஒன்றை சினிமா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்தான். உண்மையாது? உண்மைன்னு சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு. முழுக்க அவர்களால் சித்தரிக்கப்பட்ட ஒன்று, பொய்யான காட்சிகள். அந்த சினிமாவுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்றாங்க, எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு? இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சகோதரத்துவமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சங்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை அவர்களால் பார்க்க முடியல, கண் உறுத்துது. இவங்க சேர்ந்து இருந்தா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, நம்மளை பத்தி தெரிஞ்சிருமே, நாம திருடன்னு தெரிஞ்சிருமே, நாம அயோக்கிய பையன்னு தெரிஞ்சிருமே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்து முஸ்லீம்களை பிரிக்கணும். என்ன சொல்றது, அவங்க கூட சேராது, அவன் மாட்டை அறுக்கிறான், கோமாதாவை அறுக்கிறான் அப்படின்னு சொல்லி பொய்யா அள்ளி வீசுறது. நாம மட்டும் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது. இந்துக்கள் இந்தியாவிலே பல ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் பாதுகாப்பா வாழலையா? இவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த உடனே பாதுகாப்பு தராங்களாம். என்னப்பா பாதுகாப்பு? இன்னும் சொல்ல போனா சங்கிகளாக இருக்கக்கூடிய உங்களால் தான் இந்துக்களுக்கு பெரும் ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் எப்படி பாதுகாப்பை தேடிக்கொள்வது என்று அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அந்த நேரத்தில் சகோதரத்துவத்தை பேணக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய தோளிலே கையை போட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியாவில் இவர்கள் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. எல்லாருமே எல்லா முயற்சிகளும் தோல்வியில் போய் சேருது. இந்த வீடியோவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த வீடியோவை மக்கள் எல்லாம் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள் எல்லாருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க. சங்கிகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள் சங்கிகளே, உங்களை தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் இதை எப்படி கவனிக்கிறாங்கன்னு சொன்னா வரட்டும் அடுத்த தேர்தல். அசாம் மட்டுமல்ல, எப்படி கர்நாடகாவில் இவர்கள் இந்த விஷம கருத்துகள் தூவி விட்டு நாம ஜெயித்து விடலாம் என்று தோல்வியை சந்தித்தார்களோ அதுபோன்று அசாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் எங்கெங்கே பாஜகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கோ அத்துணை மாநிலங்களிலும் சரி, அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலில் இந்த பாஜக இந்தியாவை விட்டு ஓட போகுது. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்யக்கூடிய இந்த விஷம கருத்தின் காரணமாக தான் நீங்க ஓட போறீங்க. அடுத்ததாக நீங்க ஒருபோதும் ஜெயிக்க போறது கிடையாது. உங்களை விரட்ட போவது யார் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு மூளை செலவு செய்கிறீர்களோ அதே எங்களுடைய தொப்பல் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு உங்களை இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட போறாங்க என்பதை குறித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.